தேர்தல் நடைமுறைக்கு வந்துவிட்டது. தேர்தல் விதிமுறைகள் இப்பொழுது நடைமுறையில் இருக்கிறது. இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் மட்டும் சட்டம், நீதி, நியாயம் எதற்கும் கட்டுப்படுவதாக இல்லை. பல விதிமீறல்கள், தொடர்ந்து அடுத்தவர்களை குறை சொல்லியே பேசக்கூடிய பேச்சுக்கள், அடாவடித்தனம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. காவல்துறையும் கைகட்டி வேடிக்கை பார்க்கிறதா என்றால் வேறு வழி இல்லை. அந்த கூட்டத்தை எந்த புரிதலும் இல்லாத, எந்த அடிப்படை அறிவும் இல்லாத அந்த கூட்டத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் அனைவருமே திகைத்து நிற்கின்றனர். இன்று வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் ஆதவ் அர்ஜுனாவுடைய கார் ஒரு காவல் அதிகாரி மீது ஏறி அவர் கால் முறிகிற அளவுக்கு ஒரு மோசமான விபத்து நடந்துள்ளது. இது எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான செயல் என்பதை பொதுமக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதே நிலை நீடித்தால் நம்ம கேட்கறதுக்கு யாரும் இல்லை, யாரு கேட்டாலும் திமுக மேலே குறை சொல்லிவிடுவோம் அப்படிங்கிற நிலை நீடித்தால் என்ன நடக்கும், தமிழ்நாடு எந்த நிலைக்கு போகும் என்றே தெரியவில்லை. மிகவும் வருத்தமாக இருக்கிறது. எதை செய்தாலும் திமுக தான் காரணம். இப்போ இந்த ஆதவ அர்ஜுனா இன்னைக்கு போலீஸ்கார் மேலே கார் ஏற்றுனதுக்கும் திமுக தான் காரணமா? திமுக தான் ஒரு முதலமைச்சர் தான் ஆதவ அர்ஜுனா காரை ஓட்டி அது ஆதவ அர்ஜுனா மேலே பழி போடணுங்கிறதுக்காக போயிட்டு அந்த மேலே ஏற்றுனாரா? எவ்வளோ ஒரு அடாவடித்தனம். இது அடாவடித்தனம் தான். அது அடாவடித்தனம் சொல்லாமல் வேற என்னன்னு சொல்ல முடியுது இல்லைங்களா? மிகப்பெரிய அடாவடித்தனம், கயவாளித்தனம். இது எங்கே போய் நிற்கனே தெரியல. எவ்வளோ பேரை பழி வாங்க போகுது, எங்கே போய் நிற்கனே தெரியல. பார்ப்போம்.